எல்லாம் சரஸ்வதி நல்ல நேரத்தில் சரஸ்வதி என்று சொல்லக்கூடியவர் பெண்ணுக்காக கொடுக்கப்பட்டது 20 லட்சம் பாவிக்க வேண்டிய விஜயம். சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியவர் பெண்ணுக்காக வாரி 20 லட்சமாக பாவிக்க வேண்டிய விஜயம். இதான் நல்ல நேரத்தில் மலையனூரை சேர்ந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய பேரினால் இதை வாரி வழங்குகிற 50 லட்சமாக பாவிக்கணும் என்று வேதம். அப்பா என்னுடைய மன்னவரோடு சென்று வருகிறேன். என்னுடைய பாக்கியம் வயசான காலத்தில் நம்ம ஒரு ஆளுநர் கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்னு ஏதாவது மனசு வரும். கிளியூர் நாட்டாரா இருக்கக்கூடிய ராயர் ஐயா நாட்டார் அவர்கள் இதை வாரி வாங்கியது 40 லட்சமாக பாவிக்கணும் என்று வேதம். வயசானவர் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதாவது மனசோரம் அடைந்து வேற ஒரு வாலிபு வந்தா என் உடம்பில் உயிர் இருக்க வரை உன் பேருக்கு கெட்ட பேர் என்பது உனக்கு வரும்படியாக நான் செய்ய மாட்டேன். படித்தாண்டா பத்தினியா கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அனுசரித்து உங்களுடைய பேரை எடுப்பதுதான் நம்ம குலப்பெருமையை காப்பாற்ற வேணும். அப்படி அழகப்பா சென்று வரும். எங்க அப்பா அம்மா சொல்லிட்டியா? என்ன பத்தி பாச்சாமல மாமியா எங்க மாமியா இங்க மறக்க மாட்டாங்க. அது சொன்னா என்ன சொல்லாத போனா என்ன போலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசி போய் வாங்க. சரியா போச்சு. ஐயோ எங்க அம்மா கொஞ்சம் மொத்தமா இருப்பாங்களா தெரியா? அம்மால தேய்ச்சா விட்டு நானு தேய்ச்சா விட்டு எங்க அம்மா கொஞ்சம் மொத்தமா இருப்பாங்க. அத கூடமா தெரியல உனக்கு? வராத்தா பாப்பா கருதாச்சு போடு. என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. கொஞ்சம் கூட போய் எடுத்து வரலாம்னு நினைச்சேன். நீ ஒண்ணும் வரல. அசோதா பாலா என்று சொல்லக்கூடிய 20 ரூபாய் வாரி வாங்கினார். அசோதா 20 ரூபாய் வாரி வாங்கினார். ஆண்டவன் துணை இருக்க வேண்டும். பாலா என்று சொல்லக்கூடிய வாரி வாங்கியது 20. பஞ்சிபாலா அவர்கள் பஞ்சிபாலா அதே பஞ்சிபாலா எனக்காக கொடுத்தது 10 ரூபாய் டீ குடிக்க. வரும் போய் வருவாங்க.
இதே நல்ல நேரத்தில் இதோ உபயநாளா இருக்கும்படியான முட்டகார வீட்டில் ராஜவேல ஐயா அவர்கள் பிறந்து வளர்ந்து நல்ல முறையோடு வாழ்ந்து காலம் சென்று விட்டார். அவருடைய பேரும் புகழும் வரவேணும். செத்தடத்தில் செங்கேணி பொக்கவும் மாண்டடத்தில் மல்லிகை பொக்கவும் சொர்க்கம் அடையவும் அவர் இறந்தவருடைய தெய்வமாக இருந்து குறை என்பதும் இல்லாமல் குடும்பத்தில் ஒருவராக இருக்க வேணும். அப்படி என்று இதை வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவித்து ஆரூர் ஐயா அவர்கள் இந்த அம்மனுடைய அருளை பெற்று சேமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டுகிறேன். எங்க போலாம் வாங்க. அடியே நலாஜரி, ஒரு விஷயமாச்சே தெரியுமா? என்ன விஷயம்? ஒரு மனிதனாக பிறந்தா 5 அரிசியில் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. எப்படி அது? முதல் அரிசி இருக்குது. ஆமா, நமக்கு முத 7ஆம் அரிசின்னு ஒண்ணு போடுவாங்க. செய்யறாங்களா சின்ன குழந்தையா பிறக்கும் போது அது ஒரு அரிசி. 2வது அரிசி இருக்குது. அவனுக்கு மொட்டை அரிசி காது குத்தும் போது 2வது அரிசி. 3வது அரிசி இருக்குது. அவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது 3வது அரிசி. 4வது அரிசி இருக்குது. மணப்பந்தல்ல சேஷம் ஏறுறாங்களே, அது 4வது அரிசி. இன்னும் ஒரு அரிசி தான் எனக்கு பாக்கி ஆகுது. பாக்கியாச்சு, அதே கரெக்டா சொல்லிட்டு பாரு. இன்னும் ஒரு அரிசி எனக்கு பாக்கியா இருக்குது. அது போகட்டும். ஒரு மனுஷனா பிறந்தா எப்போ உனக்கு போடுவாங்களோ? அப்ப அடுத்தபடியா 3 சங்கு ஒரு மனுஷனா பிறந்தா. எப்படி? முதல் சங்கு இருக்குது. அது அமுது விட்டக்கூடிய சங்கு. அந்த நாள்ல சங்கு பாலாடையில் தான் பால் போடுவாங்க. இந்த பெரியம்மாவுக்கு தெரியும். இப்பதான் சிலூர் பாலாடை ஆகி போச்சு. அந்த பாட்டில போட்டு தலைகாயில முட்டு கொடுத்துறாங்க. போற ஏறி அங்கே மரியாதை அதுதான் ஏந்திருக்கு. அப்புறம் 2வது ஏந்திரிக்கும் போது அதான் போற ஏறி போகுது. அடுத்தது முதல் சங்கு போச்சா, 2வது சங்கு இருக்குது. மணப்பந்தல்ல சாடுங்காரவத்துல போடுவாங்க சங்கு பாலாடை. பொண்ணு மாப்பிள்ள கை விட்டு எடுக்கணும். 2 போட்டு தேடிங்க குறைஞ்சி நடக்கும். 3வது சங்கு இருக்குது. உயிர் போன உடனே நம்ம வாசப்பட நின்று ஊதுவான். இது 3வது சங்கு. இதெல்லாம் இருக்க. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா, என்னை திருமணம் செய்து கொண்டு வா என்றுதான் நடத்திக் கொண்டு வருகிறாய். ஆமா, இப்ப என்ன இப்போதுங்க நிறுத்தி? இல்லம்மா, நாளைக்கு ஒரு காலம் பேச்சு வரக்கூடாது. இந்த முனிவரு பொய் புலி என்ன கல்யாணம் பண்ணி அப்ப நீ நாளை பொண்ணாட்டிய கும்ப கூட்டி வச்சுக்கின்னு அங்க பேசிட்டு கூடாது. நம்ம விஷயத்தை பூரா இப்ப சொல்லி. ஆமா ஏம்மா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உன்னோடு நான் வருவதாக இருந்தால், குடும்பம் செய்வதாக இருந்தால், ஆமா, உன் நிபந்தனைக்கு கட்டுப்பட்டாளாக இருந்தால், ஆமா, உன்னோடு நான் வரலாம். அதுக்கு மட்டும் இல்லம்மா, தற்சமயம் ஒரு 2 சிண்டி எனக்கு வாயதா இல்ல. நிலம் கிடையாது. நிலமே இல்ல, சுத்தமா நிலம் இல்ல. ஏனென்றால் உன் தாய் தந்தை உன்னை நல்ல முறையோடு அரமனையிலே வளர்த்திருப்பார். ஆமா, வீடு உண்டு. ஆமா, ஆனா எனக்கு 2 சிண்டு கூட கிடையாது. மாத்திரம் பட்டா நிறைய இருக்கும். வீடு கிடையாது. ஆமா, எனக்கு நீங்கள் இருப்பது எங்க இருக்கிறீங்க? குந்த குடிசை இல்ல. ஒரு வட்ட பாறை மேல உக்காந்துக்கிறேன். அதோட மட்டுமா மழை பெஞ்சாலே என் தலை மேல, வெய்ய காஞ்சாலும் என் தலை மேல. இப்பதான் வீடு கட்டலான்னு வாசனையில இருக்கிறான். இப்ப ஆமா, ஏன்னு கேளு. இங்க காணக நான் இருக்கிற இடத்துல நைமசாரணி வனத்துக்கு போய் ஒரு கொடுவா கட்சி கையில இருந்தா போதும், நான் வீடு கட்டிருக்கோம். எப்படி அது? முழிங்கள் நீட்டின்டா வெட்டின்னு வர்றது, 4 பக்கம் 4 கால் நடுறது, 4 முழிகளை உயரம் போட்டு கட்டுறது, ஒரு 60,000 ரூபாய் தெப்பி இறக்குறது, அதை கொண்டாந்து மேல கொண்டாந்து போடுறது. அது நேரம் போச்சா, கீழே பஞ்சனை போடுறது இருக்குது. அதே தெற்ப கீழே போட்டா அதுல உட்காந்து பாரு, என்ன ஜிலு 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 காத்து வரும். மெத்த உருளாம் கிணறு நின்று போச்சுன்னா எலி போட்டாங்கல்ல பொண்ணு வெளியே வர மாதிரி ஓடி வந்துடுறீங்க. ஆமா, இஷ்டமா ஐயா? ராமர் இருக்கக்கூடிய இடம் தான் சித்திக்கு அயோத்தி என்று சொன்னார். சரி, அப்போ ராமபுரானாகப்பட்டவர், அதோ சித்திரண்ணையாகப்பட்டவர்களுடைய அவங்க சொன்ன ஒரு வாக்கியத்துக்கு 14 வருடம் நான் காட்டுக்கு போகும்போது அப்ப சீதையும் பார்த்தார்கள். சுவாமி, நீங்களே போகும்போது நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி போனாங்க. அவங்க இருக்கக்கூடிய காட்டை அது அயோத்தியாக நினைத்தாங்களாம். அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடமே எனக்கு அயோத்தியா நினைப்பேன். இன்னும் ஒரு சமாச்சாரம், நீ ராஜா விட்டு புள்ள. ஆமா, எல்லாம் செல்வாக்கான சாப்பாடுலாம் சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பீங்க. ஆமா, இப்ப எனக்கு அந்த காட்டுல யாரும் ஒரு ரூபாய் சோறு கொடுப்பாரு யாரும் காணும் இல்ல. இல்ல, ஏன்னா மரத்துல பழுத்து இருக்கும். கொடுக்காடி பழம், இந்த கொய்யா பழம், இப்படிலாம் பழம் பழுத்திருக்கும். ஆமா, எனக்கு மரம் யாரு தெரியுமா? தெரியாது. அந்த அணிப்புள்ள கடிச்சு கீழே போட்டா அதுல ஒருத்தி எடுத்து தின்னுவேன். இஷ்டமா இருந்தா என் கூட வா, அல்ல நீ தாயோட பிள்ளையோட போயம்மா
ஐயா ஆ, ஒரு மனைவியாகப்பட்டவர்கள் கணவரோடு இருப்பதுதான் முறையே தவிர கணவரை விட்டு தள்ளிவிட்டு போவது முறை கிடையாது. சரி. ஆனா நான் 32 காய்கறி பதார்த்தத்தோடு அவன் வீட்டுல நான் அரிசையோடு சாப்பிட்டு இருந்தாலும் கானகத்திலே இருக்கும்படியான கனி வகைகள் தான் கொண்டு வந்து சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஆனால் நீங்கள் குடிப்பதை நான் தேவ அமிர்தமாக நினைத்து கணவன் உண்ணுவதே இந்த மனைவிக்கு நானும் உண்ணுவேன், அதை தேவ அமிர்தமாக நினைப்பேன். ஆனால் என் தாய் வீட்டிலே இருந்த செல்வாக்கனை நினைத்து பார்க்க மாட்டேன், என் தாய் வீட்டுக்கும் போக மாட்டேன் சுவாமி. என்ன ஒரு விஷயமாச்சு? என்ன ஐயா நீங்க மின்னல் வாட்டரா குடிப்பீங்க, நாங்க பாறை மேல இருக்கிற சொன தண்ணி தான் குடிப்போம். சம்மதமா இருந்தா என் கூட வா, இல்லைன்னா தாயோட பிள்ளைய சொன நீர் அருந்த வேணும் என்றாலும் நானும் அதை அருந்துவேன், அதோடு இருப்பேன், அதிலே குளிப்பேன், உன்னோடு இருப்பேன். ஏன்னா கணவர் இருக்கிறதுனால தாலி தரித்து விட்டால் 1000 நன்மை வரும் தீமை வரும். சரி, இதையெல்லாம் கூட இருந்துதானே அனுசரித்து பாதி பங்குண்டு அல்லவா மனைவிக்கு. நான் இருப்பேன், உங்களோடு சுனை நீரை அருந்துவேன். மாலை கொஞ்சம் கைட்டு வச்சுட்டு வாய அதுக்கு இல்லை, இந்த கவலை எனக்கு தாங்கல. ஆனா இது வரைக்கும் நான் மாலை கண்ணால பார்த்தது இல்லையா ஐயா. வேற என்ன உங்களுக்கு என்று சந்தேகம்? சந்தேகம் இல்ல, கிளம்பலாமா போகலாமா? அம்மா சாப்பாடு விதத்தை சொல்லிவிட்டாய், அந்த வீடும் இல்லை என்று இருந்தாய். ஆமா, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிற, கட்டுப்பட மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்று சொல்றீங்க. ஆமா, அது என்னையா நிபந்தனை? இது காரணம் என்ன தெரியுமா? ஐயா நானும் 3ஐயும் மறந்தவன். நானு மண்ணாசை, பொருளாசை, பொருளாசை 3ஐயும் மறந்தவன். அங்க வந்து நான் ஆம்படியா என் பக்கத்துல வந்து படுக்கலன்னு சொல்லி என்ன பேசணுமா நினைக்க கூடாது அப்படின்னா மேய்ச்சிகள் மண்ணாசை பெண்ணாசை என்பது எனக்கு பெண்களுடைய ஆசையே கிடையாது அப்படி என்று சொல்றீங்களா? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு கணவராகப்பட்டவர் தான் சுவாமி அந்த இன்ப சுகத்துக்கு தான் ஆசைப்படுவாள். உண்ணுவதற்கு சாதம் இல்லாவிட்டாலும், உறங்குவதற்கு இடமில்லாவிட்டாலும், தங்குவதற்கு இடமில்லாவிட்டாலும் தன் கணவர் நம்மளோடு இருப்பார், இன்ப சுகத்தை கொடுப்பாள் என்று நினைப்பாளே சுவாமி. என்னை திருமணம் செய்து வந்து எனக்கு அந்த ஆசையே இல்லையடி, அறியோடி வெறுத்து விட்டேன் என்று சொல்றீங்களே ஐயா. ஒரு ஆணாக பிறந்தவர் நீங்கள் சொன்னால், நான் ஒரு பெண்ணாக பிறந்தவர் எப்படி ஐயா இருப்பது? உங்களுக்கு அந்த ஆசை இல்லை என்றால் ஐயா வந்தானைக்கே இல்லை என்றால் உங்களுக்கு அந்த ஆசை வெறுத்து விட்டால், உனக்கே இல்லாட்டா போனாலும் சரி, எனக்கு அந்த ஆசை இருக்காது, எப்போதும் வராது. இனிமே எனக்கு அறவே நானும் வெறுத்து விடுகிறேன், அந்த ஆசையே இல்லாத. சரி போகலாமா? போகலாம். அடி நடந்து வாரா இமயமலை அருகாமையில் வந்துவிட்டோம். நைமசாரணி வனம் இது. இங்குதான் தங்குவது நீங்கள்? நாங்கெல்லாம் தங்கக்கூடிய இடம் இதுதான். அந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்து விட்டாய். ஆமா. இப்ப நான் என்ன செய்யணும்? அதனால் வேண்டி இந்த பர்ணகா சாலை ஒன்று ஏற்படுத்தி அது உள்ளே நான் அமர்ந்திருக்கின்றேன். அப்படி அமர்ந்திருக்கும் போது அல்லும் பகலும் 60 நாள் நேரமும் மெய்தான் அந்த சிவபெருமானை பார்த்து நான் பூஜை செய்யக்கூடிய வழக்கம் எனக்கு மெய்தான். நீ என்ன பண்ற? இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து சென்று ஆமா ஒரு பாண்டத்தை எடுத்துக்கொண்டு சென்று ஒரு நதி ஓடியாரும்.
அந்த நதியில தண்ணியை முட்டுக்கும். நதியில தண்ணி மொண்டுக்குன்னு. ஆமா ஜலம். ஆமா காம்பு இல்லாத மலர்களாக அதை கொண்டு வா. சரிதான். இரண்டையும் கொண்டு வந்தால் நான் இந்த பூஜையை முடித்து விட்டால் 48 நாளைக்கு இந்த பூஜையை நான் முடித்து விட்டால் பரமசிவனை கண்ணால் பார்த்து விடுவேன். வேண்டுமான வரப்பிரசாதத்தை நான் பெற்றுக் கொள்வேன். அதனால் உங்களுக்கு பூசைக்குரிய மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். அதனால் நான் நதிக்கரை சென்று வர வேண்டும். ஆமா அப்படி ஆகட்டும். சரி போயிட்டு வா. உண்மையதான் சொன்னீங்களா சாமி? உண்மையதான் தண்ணி போய் ஜலம் எடுத்துன்னு வந்தீங்களா? போயிட்டாடா பாரு. அதான் போயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டா ஏன் அவளை ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி? இன்னைக்கு எடுத்துக்க 4 நாள் கொடுத்து அந்த நாளையில புயல வாங்குவாங்க. அத மூக்குல வச்சு பாப்பாங்க. நல்ல போயில கெட்ட போயில. சரிதான். இப்ப 10 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்குறாங்க. காதுகிட்ட கொண்டு போய் ஆட்டி பாக்குறாங்க. ஏன் சாமி? நல்ல தேங்காய் கெட்ட தேங்காய். சரிதான். பவுனு வாங்குறாங்க. கிராமத்துல போட்டு பாக்குறாங்க. அதே போல இவளை நான் பரிசோதனை செய்ய வேண்டும். நமக்கு அடிக்கணும். இவ நல்லா இருக்கிறாளா? நமக்கு அந்த குடும்பத்துல ஏத்தவளா அப்படின்னு பரிசோதனை பண்ணணும். அப்படின்னு கேளு. நம்மள கேட்க பாக்குறாளா? இங்க இருந்து தண்ணிக்கு போறான். நான் என்ன பண்றேன், இந்த உருவத்தை மாத்தி ஒரு மாயாசூரனாக உருவெடுத்து அவர் இடத்திலே சென்று அடி பெண்ணே கண்ணேன்னு சும்மா கூப்பிடுறேன். நான் நமக்கு தான் வயசாயிடுச்சு, இல்ல கணவருக்கு வயசாயிடுச்சு. அவ என்ன நினைக்கிறா, ஆஹா பரவாயில்ல இந்த தாடி மீசையும் கொட்டையுமா இருக்குது, இவனை கட்டிக்கிட்டு நம்ம ஓல் பறத்தை விட ஒரு ஆள் நதியால வந்திருக்கிறான் அவங்க ஊர் நம்ம கிளம்பிடுவோம், நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு போறாளா இல்ல அவனை வெறுக்கிறாளா, இத பரிசோதனை பண்ணணும். இப்போ இந்த மாயாசூரன் வரட்டுமா? சீக்கிரம் வாங்க. வந்துடுறான். இப்படியாக மாயாசூரனாக உருவெடுத்து